வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நம்ம கேசரி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு டம்ளர் ரவை வச்சுருக்கேன், ஒரு டம்ளர் ஜீனி, நெய் 4 டேபிள் ஸ்பூன், முந்திரி, திராட்சை, ஏலக்காய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவையை வறுத்துக்கலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி, ஏலக்காய் இதிலே போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சோடனே நம்ம ரவையை போட்டு கலரலாம். ரவை நல்லா வெந்த பிறகு தான் ஜீனி போடணும். முந்திரி, திராட்சையை வறுத்துக்கலாம். திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, ரவையை போட்டு கிளறிக்கலாம். இந்த ரவை நல்லா வெந்த பிறகு ஜீனி போடுறதுனால ரொம்ப கேசரி சாஃப்டாக இருக்கும். சில பேர் ரவையை போட்டு கிளறிட்டு அப்படியே ஜீனி போடுறதுனால ரவை மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். கேசரி சாப்பிடும்போது பஞ்சு மாதிரி சாப்பிட்டா வரும். இந்த மாதிரி வெந்துருச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ரவை வெந்துருச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி கையில் எடுத்து பாருங்கள், நல்லா வெந்திருக்கு ரவை. இப்போ நம்ம ஜீனி போடலாம். ஒரு டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் ஜீனி போட்டிருக்கேன். இது எவர் சில்வர் கடாயின்றனால கொஞ்சம் ஒட்டுது. நீங்கள் பேனில் செய்யுங்க, ஒட்டாது. ஜீனி மெல்ட் ஆகும்போது கட்டி விடும், பயப்படாதீங்க. அது சரியாக போய் செட் ஆயிரும். இப்படி கிளறும்போது இப்படி நம்ம அழுத்தி விட்டு கிளறும்போது அந்த கட்டி கரைஞ்சிரும். இப்படி கிளறிட்டே இருந்தோம்னா சரியாக போயிடும். நெய் விட்டுக்கலாம். நெய் எவ்வளோ வேணாலும் இன்னும் கூட விட்டுக்கலாம். நான் போதும்னு நிறுத்திக்கிட்டேன். முந்திரி, திராட்சையை போட்டுக்கலாம். கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து வச்சிடலாம். கேசரி பவுடர் நான் போடலை. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.